அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி குட்டியாக என்ன சொல்கிறது, ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? ஃப்ரைடே வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி இன்றைக்கி ஃப்ரைடேனாலே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம வீட்டில் ஒன்று பிரியாணி, நெய் சோறு, தேங்காய் சோறு அந்த மாதிரி தான் இருக்கும்னு. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு முட்டையாவே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் முட்டையாவே போட்டாச்சு. நேற்று வந்துட்டு ஒரு 2-3 பேர் கேட்ட ஒரே கொஷின் என்னென்னா, உங்களோட ஏஜ் என்ன சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்டோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு 14/12/92 பிறந்தேன். 32 33 எனக்கே கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். நான் 33 வச்சுக்கிறேன். அப்படின்னு அதை வந்துட்டு 38. நான் அவங்க ஏஜ் எனக்கு நல்லா தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது, நமக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுது. ஏன்னா டிசம்பர் மாதத்தில் பிறந்தாலே இதுதான் ஒரு கன்ஃபியூஷனில். எங்கள் அம்மா கிட்ட கூட நான் சொல்லுவேன், ஒரு மாதம் வெயிட் பண்ணி 93 பெற்றிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங்க்கு வருவோம். அரிசியை வந்துட்டு களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா, அதையே அரைச்சிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டையும் நல்லா மலமலன்னு குதிச்சிருச்சு. கையோட கையாக வாஷிங் மிஷினில் துணியை போட்டிருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு ட்ரையரில் போட்டாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால பெட் கவர் எடுத்தாச்சு. எப்போயுமே சாட்டர்டே தான் எடுப்பேன், இன்றைக்கி ஒன் டே முன்னாடியே எடுத்துட்டேன். ஏன்னா பாப்பா ரொம்ப அழுக்காக்கிட்டாங்களா, அதனால தான். இப்போ வந்துட்டு பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் கடாயை காய வச்சுட்டு நெய்யை ஊற்றிட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு அஃபீனோட அத்தா பேர் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் வீரர்னு கூப்பிட்றல, அதை வச்சு கேட்குறாங்க. அவங்க ஹிந்துவான்னு வேற கேட்குறாங்க. இல்லை, அவங்க செல்ல பேர் வீரர். அவங்க அம்மா வீட்டில் அப்படி கூப்பிட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் அவங்கள வீரர்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க பேர் வந்துட்டு அப்துல்லா. அந்த டவுட்டும் கிளியர் பண்ணியாச்சு. நம்ம அஃப்ரா குட்டியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா 2 வயசு ஆகுது. அஃபீனம்மா ஏஜ் பார்த்தீங்கன்னா 9 years ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணியாச்சு. நம்ம அஃப்ரா குட்டியோட பேர் அஃப்ரா ஃபாத்திமா, ஃபஸ்ட்டு பிள்ளை பேர் வந்துட்டு அஃப்ரீன் ஃபாத்திமா, என் பேர் யாஸ்மின் ஃபாத்திமா. 3 பேருமே ஃபாத்திமா தான் நம்ம வீட்டில். அப்படி பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு தயிர் ரைத்தா ரெடி பண்ணணும்ல, அதுவும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா மலமலன்னு வச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா தம்மில் போட்டால் சுட சுட கம்ம நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பாயசம் செஞ்சு, இது வாங்கி வேறு வேஸ்ட்டாக கிடக்குச்சு. சரி இன்றைக்கி யூஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு அடுப்பில் வந்துட்டு பாலை போட்டாச்சு. கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும், தண்ணியாக இருந்தால் பாயசம் நல்லா இருக்காதா, அதில் க்ரீமி மில்காக எடுத்துக்கிட்டேன். இங்கிட்ட நெய்யில் வறுத்துட்டு நெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாயாசம். அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் உடச்ச முந்திரி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நல்லா கோச்சதில் 2 ஏலக்காய் சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சேமியாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது மோஸ்ட்லி நோம்பு டைமில் எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. சரி இன்னைக்கு செய்வோமேன்னு சொல்லிட்டு செஞ்சேன், ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக. அம்மா பார்த்தீங்கன்னா அஃபீனாத்தா தொழுதுட்டு வரும்போதே அவங்களோட தேங்காய் சோறு கரியானமும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்சு.